We do what is right for the customer. If our product is of no value to you, then your money is of no value to us. வணக்கம், நான் ராம்குமார், மாருதி டூல்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து. நம்ம இந்த ஃபீல்டுல 1992ல இருந்து இருக்கோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஹேண்ட் டூல்ஸ், பவர் டூல்ஸ் அண்ட் ஆல் இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கட் ஆஃப் மிஷின்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் மிஷின் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 8 inches மிஷின், இது வந்து 14 inches மிஷின். இதுல நம்ம அப் டு 7 inches வரைக்கும் பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 14 inches வரைக்கும் பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் ஆஃப் மிஷின்ஸை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தா, ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஷிப் பில்டிங்கா இருக்கட்டும், இல்ல ஏர்கிராஃப்ட் பில்டிங்கா இருக்கட்டும், அல்லது ஆல் ஆட்டோமொபைல் செக்டர். இப்போ வந்து ஒரு லாரிக்கு பாடி பில்டிங்கோ இல்லது ஒரு வந்து 4 வீலர் மினி ட்ரக் ஆட்டோவோ அந்த மாதிரி இதோட பாடி பில்ட் பண்றதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் ஆஃப் மிஷின்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டீல் ராட்ஸோ இல்ல ஆங்கிள் பிளேட்ஸோ இல்ல ஸ்கொயர் ராட்ஸோ இல்ல டிஎம்டி ராட்ஸோ இல்ல அலுமினியம் சேனல்ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம உட்டன் பிளாக்ஸ் எல்லாமும் கட் பண்ணிக்கலாம். பிளைவுட் கட் பண்ண முடியாது, உட்டன் பிளாக்ஸ் மட்டும் 2 பீஸா இது பண்றதுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பிளேடு மட்டும் தனியா வுட் கட்டிங் பிளேடு நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டீல் கட் பண்றதுக்கு இந்த மாதிரி கட் ஆஃப் வீல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் ஆஃப் மிஷின்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆங்கிள் கட் பண்ணனால ஆங்கிள் கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எல் சேனல்லையோ அல்லது அலுமினியம் சேனல்லையோ பாத்தீங்க அப்படின்னா 45 டிகிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்றதுக்கு நம்ம இந்த நட்டை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்பேனரை வச்சு இந்த நட்டை லூஸ் பண்ணி இதை இந்த ஹெட்டை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஹெட்டை ரொட்டேட் பண்ணி 45 டிகிரி மார்க்கிங் இருக்கும். 45 டிகிரி மார்க்கிங்ல வச்சு இதை நம்ம டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஸ்டீல் ஆங்கிளையோ இல்ல அலுமினியம் சேனல்லையோ இதுல வச்சு இந்த ஒர்க் ஹோல்டிங் இதை வச்சு டைட் பண்ணிட்டு ஒர்க் ஹோல்டிங் ஒயரை வச்சு டைட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு 45 டிகிரி கிளியரா கிடைக்கும். இப்போ இந்த கட் ஆஃப் மிஷின்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி பிராக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த சேஃப்டி பிராக்கெட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் வீல் ஏதாவது உடஞ்சது அப்படின்னா அந்த ஓடுற ஸ்பீடுக்கு வீல் வந்து இந்த மவுண்ட்ல இருந்து வெளியில வந்துடும். அந்த வெளியில வந்து நம்ம மேல எதுவும் இன்ஜுரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சேஃப்டி மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சேஃப்டி மவுண்ட் எப்போதுமே கீழேயே இருக்கட்டும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மிஷின் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த கட் ஆஃப் வீல் வந்து உடையறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு இன் கேஸ் ஆஃப் எனி மால் ஃபங்க்ஷன். இந்த வீல் வந்து நம்ம வந்து ஒன்லி கட்டிங்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வீலை வச்சு நம்ம கிரைண்டிங் பண்றது அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்ன டூல் யூஸ் பண்ணாலும் சேஃபா சேஃப்டி கியர்ஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கட் ஆஃப் வீல் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டி வீலா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டி வீலா பார்த்து வாங்கும் போது கட் ஆஃப் மிஷினோட லைஃபும் நல்லா இருக்கும், நம்மளோட சேஃப்டியும் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறதுக்காக ஒரு ப்ராடக்டை என்னைக்குமே சூஸ் பண்ணாங்க. ஏன்னா நம்மளோட தேவை என்னையோ அதை மட்டும் பார்த்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டூல் வந்து ரைட் டூலா இருக்கும். இதை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம மீட்டர்ஸா பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.